ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அருள்மொழி ஃபுட் கலெக்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான பலாப்பழ பாயாசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் ரொம்பவே குயிக்காக நம்ம இந்த பலாப்பழ பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சட்டுன்னு ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டை ரொம்பவே சூப்பராக நீங்கள் வந்து கவரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பலாப்பழ பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்யக்கூடிய மெத்தடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பலாப்பழ பாயசம் செய்யறதுக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 8 சொலை இருக்கக்கூடிய பலாப்பழத்தை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நல்லா வந்து பழுத்திருக்கக்கூடிய ஒரு பலாப்பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே இனிப்பாக இருக்கக்கூடிய பலாப்பழமாக இருந்துச்சு அப்படின்னா பாயசம் ரொம்பவே ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பலாப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கிக்கிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே கூட வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக வந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது வானலில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு இந்த பலாப்பழ சொலையை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் இதை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை குட்டியாக நறுக்கிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து இந்த மாதிரி பைன் பேஸ்ட்டாக வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து எடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக லுக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்துட்டு பைத்தம் பருப்பு, இதை வந்து 2 டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு ஸோ இதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பைத்தம்பருப்பு வந்து நீங்கள் அப்படியே வேக வச்சு கூட அப்படியே பாயசத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசிக்க வேண்டாம். ஒரு சிலர் வந்து மசிச்சு நல்லா பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே பலாப்பழமும் மசிச்சு அழகாக பேஸ்ட்டாக இருக்கும்போது இதுவும் நல்லா மசிச்சு பேஸ்ட்டாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீமியாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வானலில் 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வந்து போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்துட்டு தேவையான அளவுக்கு உலர் திராட்சை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதே வானல்லே வந்துட்டு 5 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஆல்ரெடி வந்து பலாப்பழம் இனிப்பான பொருள் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சமாகவே வெல்லம் சேர்த்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். இது கூடவே வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா பபுள்ஸாக அழகாக பொரிஞ்சு வரும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது கூட நம்ம அழகாக வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய நம்மளுடைய பைத்தம்பருப்பு மாவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பலாப்பழத்தை அழகாக ரொம்பவே க்ரீமியாக வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து பலாப்பழத்தையும் அந்த வெல்லம் மற்றும் அந்த பைத்தம்பருப்பு மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிடைக்கும். இது கூட 1 மூடி தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அரைச்சி ஸோ இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி கிண்டுங்க. கிண்டினதுக்கு அப்புறம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கு அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கி இது கூட போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரி பருப்பு மற்றும் திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலாப்பழ பாயசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாம் தூவிட்டு டெக்கரேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி அழகாக ஒரு கப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரொம்ப சுவையாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பலாப்பழ பாயசம் பார்த்திங்கன்னா நிறையவே ஹெல்த்துக்கு ரொம்ப சூப்பரான பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ இந்த சீசனில் பலாப்பழம் நிறைய கிடைக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்லைன் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஃபுட் கலெக்ஷன் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான ஃபுட் ரெசிபிஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்ப்பா.